ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யாத்திராவும் 14:14. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அநேக நேரங்களிலே நாம் காலையில் எழுந்தவுடனே நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோம். கல்லணிச்சாச்சா, இன்னும் 8 மணிக்கு இது பண்ணலாமா, இங்கே போகலாமா, என்ன பண்ணலாமா பிளான் பண்ணுறோம். சில காரியங்கள் மனதில் இது அவ்வளோதான், ஏன் முடிஞ்சு போச்சு என்று ஒதுக்கி தள்ளின காரியங்களும் இருக்கலாம். சில காரியங்கள் மனதை வேதனைப்படுத்துகிற காரியங்களாக இருக்கலாம். சிலது நமக்கு அதிசயமான அற்புதமான காரியங்களை எதிர்பார்க்கிற காரியங்களாக கூட இருக்கு, இன்பமான காரியங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், கர்த்தர் எப்பொழுது எனக்காக கிரியை செய்வார் ஐயா என்று எங்கள் இடத்துல கேட்பிலானால், பிரதர், கர்த்தர் எனக்காக எப்போ கிரியை செய்வார்? எப்போ கிரியை செய்வார்? ஒரே ஒரு ஆன்சர் தான், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சில காரியங்களுக்கு இன்னும் தடைகள் வருகிறது, இன்னும் பிரச்சனை வருகிறது, இன்னும் நெருக்கங்கள் வருகிறது, இன்னும் கண்ணீர், சஞ்சலங்கள், குழப்பங்கள், தீர்வே காண முடியல. என்ன செய்யலாம்? பைபிள் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. கர்த்தர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. நான் என்ன செய்ய ஆண்டவரே? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் செய்கிற காரியம் அதுதான். நம்ம கிரியை செய்வதனாலோ, நம்ம கவலைப்படுவதனாலோ, நம்ம வேதனைப்படுவதனாலோ, எனக்கு இந்த வியாதி வந்துட்டியா, எனக்கு அது பிரச்சனை வந்துட்டேன்னா அதையே சொல்லி 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 ஒன்று நம்ம செய்கிறோம், நமக்காக கிரியை செய்கிற தேவனை மட்டுப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம்? எத்தனை தடவை நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பாடுகளையும் சொல்லி 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 தேவனுடைய மகத்துவம் உள்ள பிரசனத்தை மட்டுப்படுத்துகிறோம். உங்களுக்கு பிரச்சனை இருப்பது உண்மைதான் ஐயா, உங்களுக்கு வேதனை இருப்பது உண்மைதான் ஐயா, உங்களுக்கு கண்ணீர் இருப்பது உண்மைதான் ஐயா, அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை விட வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனை விட உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் விட, எல்லா பாரங்களையும் விட, எல்லா கண்ணீரையும் விட இயேசு பெரியவர். அதான் உண்மை. அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குன்னா இன்னைக்கு நம்ம சும்மா இருப்போம். என் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பவுலுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆண்டவருக்கு சுகமாக்க, என் கிருபை உனக்கு போதும். அந்த பொருள் என்ன டிபெண்ட் பண்ணியிருப்பா, போதும்பா, சுகமானோ சுகமாண்டாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் சொல்கிறான், நான் இவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட, என் ஊழியத்தை சந்தோஷத்தோட நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று தன்னுடைய பயணத்திலே அவன் சொல்லி கொண்டு போகிறான். காரணம், அவனுக்கு தெரியும், நான் போராடுவதனால, நான் முட்டி முட்டி அழுவதனால எதுவும் நடக்க போகல, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பான்னு சொல்லி எப்படி யோபு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்தானோ, அதை போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற வேலை வந்து விட்டது. நீங்கள் கவலைப்படுவதனாலோ, அழுவதினாலோ, கண்ணீர் விடுவதனாலோ உன்னை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாக கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர், நீர் எனக்கு போதும். அவர் உங்களுக்காக எழுந்தருவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார். கவலைப்படாதீர்கள் சொல்வார். அந்த செங்கடலுக்கு முன்பதாக, பார்வோன் சேனைக்கு முன்பதாக என்ற ஜனங்களை பார்த்து சொன்னது, நீங்க சும்மா இருங்கப்பா, பேசாம இருங்க, ஆண்டு உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற நாள். நீங்கள் சும்மா இருங்கள், ஜெயம் உங்களுடையது. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன்.